தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. ஆன்மீக சொற்பொழிவரான மகாவிஷ்ணுவை கைது செய்த சைதாப்பேட்டை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் சென்னை விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்தனர். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்த அவரை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவரை சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து தற்போது விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மகாவிஷ்ணு மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த விஜயராஜ் என்பவர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலை பள்ளியில் மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றியதை தான் பார்த்ததாகவும், மாற்றுத்திறனாளிகள் குறித்து இழிவாக அவர் பேசியது மிகவும் தனது மனதை காயப்படுத்தியதாகவும், அது மட்டுமல்லாமல் அவர் பேசிய வீடியோவை தான் யூடியூப் மூலமாக பார்த்து தெரிந்து கொண்டதாகவும், இவர் பேசிய பேச்சு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தையும் கேவலப்படுத்துவது போல் இருப்பதாகவும், பொதுமக்கள் நாங்கள் ஏதோ முன்ஜென்மத்தில் பாவம் செய்தது போலவும் குற்றம் செய்தது போலவும் கேவலமாக பார்ப்பார்கள் என்ற எண்ணம் தனக்கு ஏற்பட்டு இருப்பதாகவும், எனவே இது போன்ற இழிவாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் சைதாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கலவரத்தை தூண்டும் வகையில் அவர் பேசியதாகவும், சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் அவர் பேசியதாகவும், மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தின் கீழும் அவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக மகாவிஷ்ணுவை முதலில் கைது செய்த போது எங்கிருந்து அவர் கொண்டு செல்லப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற விவரங்களை காவல்துறையினர் முதல் கட்டமாக தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக காத்திருந்த அவரது சகோதரர் மற்றும் வழக்கறிஞர்கள் அவரை தேடி காவல் நிலையமாக அலையக்கூடிய நிலை ஏற்பட்டு இருந்தது. சைதாப்பேட்டை, கிண்டி, வேளச்சேரி, அது போல அடையாறு உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் அவரை தேடி அலையக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தற்போது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் மகாவிஷ்ணு வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்தவுடன் தற்போது அவருடைய ஆதரவாளர்களும் வழக்கறிஞர்களும் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளே செல்வதற்கான அனுமதியை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. அதே போல மகாவிஷ்ணுவை சந்திப்பதற்கும் அனுமதிக்கவில்லை. இன்று இரவு 8 மணிக்கு பிறகு அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவார்கள். அதன் பிறகுதான் நீதிமன்ற காவலுக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்பு அவர் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இன்று நீதிமன்ற விடுமுறை என்பதால் மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டிற்கே நேரடியாக சென்று அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.